காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 2வது அதிகாரம் வசனம் 10. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா 2 வசனங்கள் 8 முதல் 18 வரையிலும் படிக்க கேளுங்கள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல் வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்திய கிறிஸ்துமஸ் என்கிற தலைப்பிலே சில காரியங்களை நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் வசனம் 16 சொல்லுகிறது, தேவன் இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார் என்று. இந்தியாவில் கிறிஸ்துமஸ் இன்னும் மேற்கத்திய பாணியிலேயே கொண்டாடப்படுகிறது. ஆகவே கிறிஸ்தவர் அல்லாத நமது நண்பர்கள் கிறிஸ்தவத்தை இன்னும் வெள்ளைக்காரரின் மதம் என்றே கருதுகின்றனர். இவ்விழாக்களில் பங்கு கொள்ளவும் தயங்குகிறார்கள். மங்கோலிய பாணியில் ஒரு விழா நடந்தால் நம்ம எத்தனை பேர் அதில் கலந்து கொள்வோம்? அப்படிதான் இன்று கிறிஸ்துமஸ் இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து கிழக்கிலோ மேற்கிலோ அல்ல, அவர் எங்கே பிறந்தார் என்று நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். அவர் மத்திய கிழக்கு நாடுலே இருக்கக்கூடிய பெத்லகேம் ஊரிலே பிறந்தார். இயேசுவின் பிறப்பை அறிவித்த தூதன் அது எல்லா மக்களுக்கும், அதாவது யூதரோ அல்லது குறிப்பிட்டதொரு மக்கள் இனத்திற்கோ அல்ல, அது நற்செய்தி என்று லூக்கா 2:10 நாம் படிக்க கேட்டோம். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று அந்த தூதன் அங்கே பறைசாற்றினான். இயேசுவின் 12 சீடரில் ஒருவராகிய தோமா முதல் நூற்றாண்டிலேயே நற்செய்தியோடு பாரதத்தில் நுழைந்தார். கிறிஸ்தவத்திற்கு இந்தியாவில் 2000 ஆண்டு சரித்திரம் உண்டு. இப்படி இருக்க இந்திய கிறிஸ்தவராகிய நாம் கிறிஸ்துவின் செய்தியை இன்னும் மேற்கத்திய கலாச்சாரத்திலேயே மக்களுக்கு கொடுப்பது சரியல்ல. இந்திய பாணியில் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட சில வழிமுறைகளை ஒரு ஆசிரியர் இங்கே தொகுத்திருக்கிறார். பார்ப்போமா? கிறிஸ்துமஸை கிறிஸ்து ஜெயந்தி என அழைக்கலாம். கிறிஸ்தவர் அல்லாதோரையே முக்கிய விருந்தினராய் அழைக்கலாம். நற்செய்தியை ஏற்கனவே தெரிந்த கிறிஸ்தவ இல்லங்களுக்கே பாடல் பவனி, அதாவது கேரல்ஸ் செல்லாமல் நாம் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிறிஸ்தவர் அல்லாதோரின் இல்லங்களுக்கு சென்று வாழ்த்து அட்டை அல்லது புதிய ஏற்பாடு ஒன்றை அன்பளிப்பாக வழங்கலாம். பாடல் பவனி அல்லது கேரல் செல்வது நள்ளிரவில் அல்ல, மாலை நேரத்தில் செல்லலாம். கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகளை எத்தனை புற மதத்தினருக்கு அனுப்ப முடியுமோ அனுப்பலாம். இந்திய கலாச்சார பின்னணியில் வாழ்த்து அட்டைகளும் பிராந்திய மொழிகளில் வாழ்த்து வரிகளும் இருப்பது நல்லது. கிறிஸ்துமஸ் அலங்கரிப்புகளிலும் மாற்றம் கொண்டு வரலாம். சவுக்கு மரத்தை விட மாவிலை தோரணம் இந்திய பாணிக்கு ஏற்றது. மெழுகுவர்த்திக்கு பதிலாக அகல் விளக்கு அல்லது குத்து விளக்கு நல்லது. கிறிஸ்துவின் நற்செய்தி கலாச்சாரங்களுக்கு அப்பாற்பட்டது, கலாச்சாரத்திற்கு எதிரானதும் அல்ல. கிறிஸ்துமஸ் போட்டிகளில் கிறிஸ்தவர் அல்லாத சிறுமிகளை சேர்த்துக் கொள்ளலாம்.
பொருள் தெரியாத பதங்களை அகற்றி தமிழில் இனிமையாக பாடலாம். கிறிஸ்தவரார் அல்லாதோருக்கான சிறப்பான ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனையை சபைகளில், வீடுகளில், முடிந்தால் அலுவலகங்களிலும் நடத்தி அவர்களுக்கு பரிசளிக்கலாம். நற்செய்தி கூற இது நல்ல வாய்ப்பு. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் வசனம் 2 அதை தான் நமக்கு கற்றுத்தருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 1 அதிகாரம் வசனம் 23 சொல்லுகிறது, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள். அருமையானவர்களே, சுவிசேஷத்தின் மேலிருந்த யூத ஆடையை பவுல் கலற்றி எறிந்தார். லத்தீன் ஆடையை லுத்தர் கலற்றி எறிந்தார். ஐரோப்பிய ஆடையை இந்தியாவிற்காக கலற்றி எறிய வேண்டியது நமது பொறுப்பு. அருமையானவர்களே, பயப்படாதவர் இந்த உலகத்திலே யாரும் இல்லை. எல்லாருமே பயப்படுகிறோம். இயேசு மனித உருவெடுத்து தேவ மக்களுக்கு தேவ பிரசன்னத்தை இறக்கி கொண்டு வந்தது. இம்மானுவேல், இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்று மத்தேயு 1 வசனங்கள் 22, 23 நாம் படிக்க முடிகிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே குடிக்கொண்டார் என்று அப்போஸ்தலர் யோவான் விவரித்தார். யோவான் 1:14. இதுவே நாம் பயப்பட தேவையில்லை என்பதற்கான பிரதான காரணம். ஏனென்றால் இறைவன் நம்முடன். அருமையானவர்களே, உங்களுடன், என்னுடன். சங்கீதம் 118 வசனம் 6 நமக்கு கற்றுத்தருகிறது. எபிரேயர் 13 அதிகாரம் வசனம் 6 நமக்கு கற்றுத்தருகிறது. யெகோவாவின் 7 உடன்படிக்கை நாமங்களில் வெளிப்படுத்தப்பட்ட மீட்பின் ஆசீர்வாதங்களே நமது பயங்களுக்கு மாற்று மருந்தாகும். இவை ஒவ்வொன்றும் கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய சம்பவங்களில் பிரதிபலிக்கின்றது. வாழ்நாளெல்லாம் நம்மை அடிமைப்படுத்தும் பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கவே இயேசு மாம்சமும் இரத்தமும் உடையவரானார் என்று எபிரேயர் 2 வசனம் 14-15 சொல்லுகிறது. நம்முடைய தேவனுக்கு யெகோவா ஈரே என்கிற ஒரு பெயர் உண்டு. பலிக்காக தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்த இடத்திற்கு ஆபிரகாம் யெகோவா ஈரே என பெயரிட்டார். ஆதியாகமம் 22 வசனம் 14 நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தர் பார்த்து கொண்டார் என்று ஆனந்த முழக்கமிட்டு அவர் மலையிலிருந்து இறங்கினார். இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு இயேசு, ஆபிரகாம் எனது நாளை காண ஆசையாயிருந்தார், கண்டு கலிகூர்ந்தார் என்றார். யோவான் 8 வசனம் 56. அருமையானவர்களே, குற்ற உணர்விற்கு மனசாட்சி செலுத்தும் வரியே பயம் என்பது. பாவம் செய்யும் முன் ஆதாமுக்கு பயம் இல்லை. ஆதியாகமம் 3 அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 11 வரையிலும் தெளிவாக நாம் அதை கற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்துவின் மரணமோ நமது பாவத்திற்குரிய தண்டனைக்கான முழு கிரயத்தையும் செலுத்திவிட்டது. அவரது இரத்தம் எல்லாவித குற்ற உணர்வுகளிலிருந்தும் நம்மை மீட்டு விடுகிறது. எபிரேயர் 9 வசனம் 14. இப்பொழுது நாம் எல்லா பயங்களில் எல்லாம் படு மோசமாகிய மரண பயத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டு விட்டோம். எபிரேயர் 2 வசனம் 14-15 இதை நமக்கு கற்றுத்தருகிறது. மரியாளின் மகனுக்கு இரட்சகர் என பொருள்படும் இயேசு என்ற பெயரை கொடுக்க தூதன் யோசேப்புக்கு சொன்னான். ஆம், தமது மக்களை அவர்களது பாவங்களிலிருந்து ரட்சிப்பதே கிறிஸ்துவின் தலையாய பணி. அருமையானவர்களே, எனவே நமக்கு தண்டனை தீர்ப்பே இல்லை என்று ரோமர் 8:1 படிக்கிறோம். நமது வாழ்வில் உள்ள ஏதாவது ஒரு தோல்வியையோ குறையையோ சுட்டிக்காட்டி நம்மை மனம் அடிவாக்க பிசாசுக்கு இடம் கொடாதிருப்போம். அருமையானவர்களே, தேவ ஆட்டுக்குட்டியானவர் பாவங்கள் யாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டாரே. கயவனின் பொய்களை அவிசுவாசிப்போம், கல்வாரின் பொக்கிஷங்களை அறிக்கையிடுவோம். தைரியமாக நீங்கிற்றே என் பாவ பாரம் எல்லாம் நீங்கிற்றேன நாம் கத்தி பாடுவோம். பயப்படாதிருப்போம். பாவ சாபம் யாவும் போக்க, பாவிகளை பரம் சேர்க்க ஆவலுடன் மண்ணில் வந்த அற்புத பாலா, ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் இம்மானுவேலராக நம்மோடு இருக்கிறார். யெகோவா ஈராக நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றும் அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே சத்தியத்தை கேட்ட நீங்கள் பயப்படாதிருங்கள். சத்துருவானவன் ஏதோ சொல்லி உங்களை வேறு திசையிலே உங்களை இழுத்து கொண்டு போனால் அவனுக்கு நீங்கள் அவிசுவாசிக்க வேண்டும். அவனுடைய பொய்களை அவிசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நமக்கு தண்டனை தீர்ப்பு இல்லை. இதைவிட ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தை வேதாகமத்தில் இருக்க முடியாது. ரோமர் 8 அதிகாரம் வசனம் 1.
மிக தெளிவாக கூறுகிறது. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நாம் ஆவியின்படி நடப்போம், நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பயப்படாதிருப்போம். ஜெபிப்போமா? மகா கிருபையும் மட்டற்ற ஆசீர்வாதங்களின் ஊற்றும் உறைவிடமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். நீர் எங்கள் மேல் உலகத்திலே இவ்வளவு அன்பு கூறுவதற்கு காரணம் ஆண்டவரே, நாங்கள் பயப்படாமல் இந்த உலகத்தை வாழ வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின்படியே நடக்க கர்த்தர் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படி நடந்தால் எங்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. ஆண்டவரே, கயவனின் பொய்களை நாங்கள் அவிசுவாசித்து கல்வாரி பொக்கிஷங்களை நாங்கள் அறிக்கையிட்டு சந்தோஷமாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி புரியும். எல்லாவற்றையும் உடைய திருப்பரத்தில் தருகிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.